friends, welcome to Country சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோயா பீன்ஸ் மசாலா ஃப்ரை எப்படி செய்யறதுங்க பார்க்க போறோம். வாங்க இந்த டிஜிட்டல் வீடியோல போய் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா வரும். சோயா பீன்ஸ் மசாலா ஃப்ரை பண்றதுக்கு இங்க பாருங்க ஒரு பாத்திரத்துல சோயா பீன்ஸ் சேர்த்திருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். பீன்ஸை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது இதில் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் இதில் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை எண்ணெயில வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எண்ணெயில நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மசாலாவை எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சிருந்த சோயா பீன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த தண்ணி மசாலா ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். நமக்கு சூப்பரான சோயா பீன்ஸ் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு சூப்பரான சோயா பீன்ஸ் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக Subscribe பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.